சங்கீதம் 110. தாவீதின் சங்கீதம். மேசியாவின் 18வது சங்கீதம். 110வது சங்கீதம் பூரண சுவிசேஷத்தின் சங்கீதமாகும். இந்த சங்கீதத்தில் கிறிஸ்துவை பற்றி தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் ஜனத்தாருக்கு மேசியா வாக்கு பண்ணப்பட்டிருந்தார். அவர்களும் மேசியாவின் வருகைக்காக எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். இந்த சங்கீதத்தில் உள்ள சத்தியத்தை பழைய ஏற்பாட்டு காலத்து யூதர்கள் எல்லோரும் புரிந்து கொள்வார்கள். பக்தியில் குறைவுள்ள யூதர்களும் தேவாலயத்திற்கு ஒழுங்காக போகாத யூதர்களும் இந்த சங்கீதத்தின் சத்தியத்தை புரிந்து கொள்வார்கள். இயேசு கிறிஸ்து ஒரு சமயம் பரிசேயர் கூடியிருக்கிற இடத்தில் ஒரு சத்தியத்தை வெளிப்படுத்தினார். பரிசேயர் கூடியிருக்கையில் இயேசு அவர்களை நோக்கி, இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? அவர் யாருடைய குமாரன் என்று கேட்டார். அவர் தாவீதின் குமாரன் என்றார்கள். அதற்கு அவர், அப்படியானால் தாவீது பரிசுத்த ஆவியினாலே அவரை ஆண்டவர் என்று சொல்லி இருக்கிறது எப்படி? நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரிசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவரோடே சொன்னார் என்று சொல்லி இருக்கிறானே. தாவீது அவரை ஆண்டவர் என்று சொல்லி இருக்க அவனுக்கு அவர் குமாரனாய் இருப்பது எப்படி என்றார். அதற்கு மாறுத்தரமாக ஒருவனும் அவருக்கு ஒரு வார்த்தையும் சொல்லக்கூடாதிருந்தது. அன்று முதல் ஒருவனும் அவரிடத்தில் கேள்வி கேட்க துணியவில்லை. மத்தேயு 22:41 முதல் 46 வரை. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். வம்ச வரலாற்று பிரகாரம் அவர் தாவீதின் குமாரன். ஆனால் தாவீதோ இயேசு கிறிஸ்துவை ஆண்டவர் என்று சொல்லுகிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஆத்தும மீட்பராய் இருக்கிறார். அவர் தீர்க்க தரிசன ஊழியத்தையும் ஆசாரிய ஊழியத்தையும் ராஜாவின் ஊழியத்தையும் செய்கிறார். இந்த ஊழியங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் தாழ்மைக்கும் அவருடைய உயர்வுக்கும் எடுத்துக்காட்டுகளாகும். இந்த சங்கீதத்தில் இயேசு கிறிஸ்துவின் எல்லா ஊழியங்களும் விவரிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் தீர்க்க தரிசன ஊழியம், இயேசு கிறிஸ்துவின் ஆசாரிய ஊழியம், இயேசு கிறிஸ்துவின் ராஜரிக ஊழியம், இயேசு கிறிஸ்துவின் தாழ்மையும் உயர்வும்.